ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா சொல்லி இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொன்னதுனால 2வது ஊராக நாங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மல்லூருங்கிற ஊருக்கு போய் அன்னதானம் போட சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தியானத்தில் உத்தரவு கொடுத்தாங்க. அது என்னன்னு சொன்னாங்கன்னா, அந்த மல்லூருங்கிற கிராமத்துக்கு போய் அன்னதானம் பண்ணுங்க. அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, அந்த அன்னதானம் பண்ண போகிறப்ப அங்கே ஒரு முருகன் கோயிலை காமிச்சு அந்த கோயிலையும் போய் வழிபட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்னதானம் போடுறதுக்கு இங்கே இருந்தே எங்களை பாசி பயிர் வாங்கிட்டு போய் அதை கடைஞ்சு அதை தாளித்து அதை எப்படி செய்யணுங்கிற முறையையும் எங்களுக்கு அம்மாவே சொல்லி அதை வேக வச்சு நல்லா கடைஞ்சி பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து அந்த மாதிரி கொடுக்க சொல்லி அம்மா தியானத்திலேயே அந்த உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்கு நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணாங்க, அம்மா அந்த முருகன் கோயிலையும் காமிச்சாங்க. அந்த முருகன் கோயில் பெரிய அளவில் ஃபேமஸான இது இல்லை, ஒரே ஒரு வேல் மட்டும் நட்டிருக்கும். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய முருகனோட அனுக்கிரகம் அங்கே நிறைய இருக்குது. அதனால அந்த கோயிலை போய் நீ கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த பூர்வீக ஜென்ம தொடர்பு படி ஒரு ஜென்மத்தில் நான் அந்த 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 ஊருக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அந்த இனத்துக்காரவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால அம்மா கண்டிப்பாக நீ அந்த ஊருக்கு போய் இந்த அன்னதானத்திலையும் கலந்துக்கிட்டு செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு அன்னதானம் போட போகிறப்ப ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து அது மார்கழி அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வந்தது. அந்த நாளில் அந்த ஊருக்கு போய் அன்னதானம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தணும்னா அவங்க கொஞ்சம் ஏழ்மையாக அந்த ஜனங்க இருக்கிறதுனால எதுக்கு இந்த அம்மா அந்த ஊருக்கு அன்னதானத்துக்கு போக சொன்னாங்கன்னா, அந்த ஊரில் அப்போ எவிக்ஷனில் ரோடு எவிக்ஷனில் அந்த ஊர் ஜனங்களோட வீடு நிலம் எல்லாம் அடிபட்டு இந்த தாழ்த்தப்பட்ட ஜனங்களோட வீடெல்லாம் அடிபட்டு போனதுனால ரொம்ப மனவேதனையும் உளைச்சலையும் எல்லாரும் ரொம்ப சாவதா பொழைப்பதாங்கிற மாதிரி பொழைப்போமா சாவுமாங்கிற அளவுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது அம்மாகிட்ட எல்லாரும் முறையிட்டு அந்தந்த ஜனங்க வேண்டிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் மன்றத்தில் அந்த மல்லூர்லேருந்து ஒருத்தங்க மேட்டூரில் குடியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் தமிழ், அவங்க வீட்டுக்கார பேர் ஆறுமுகம்னு பேர். இவங்க 2 பேரும் எங்கள் மன்றத்தில் மாலை போடுறாங்க. இவங்க மூலமாக அந்த மன்றத்துக்கு ஒரு அம்மா செல்விங்கிறவங்க மாலை போட வருவாங்க. அந்த செல்விங்கிறவங்க மாலை போட்ட பிறகு என்னாச்சு, அவங்களோட குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செல்விங்கிறவங்களுக்கு என்னாச்சுனாங்க, திடீர்னு அவங்க பசங்கள்லாம் அம்மாவை கும்பிட்டு மாலை போட ஆரம்பித்தோன்னு நல்லா படித்து நிறையா எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஒரு பையன் எம்எஸ்சி படிச்சிருக்கான். அதே மாதிரி நிறையா படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. இவங்க வீட்டுக்காரர் பயங்கர குடிகாரராக இருந்தவரும் மாறிட்டார். அந்த அம்மா என்ன பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பித்து தான் எங்கள் குடும்பத்தோட நிலைமையே மாறி இப்போ நாங்கள் எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரும் குடிக்கிறத விட்டுட்டாரு. இப்போ எங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி அம்மாவை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்பயே கும்பிட்டு இருந்தோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வந்தே இருக்காது அப்படின்னு அந்த செல்விங்கிறவங்க சொன்னாங்க. இப்போ என் பையனுக்கு பெரிய பையன் எம்ஃபில் முடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு 50 பவுன் போட்டு காருக்கு வச்சு பொண்ணு தரேன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் என் பையன் ஒரு ஏழை வீட்டு பொண்ணை விரும்புகிறான். அந்த பையனை நான் என்ன பண்ணேன், அவங்க தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மனசு என் பையனோட விருப்பத்துக்கு மேராக போக பிடிக்காம நம்ம அம்மாவை கும்பிட்டுட்டு நாம் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட வாங்காமல் ஜாதகம் பார்த்து இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு முடிக்கலான்னு பார்த்தா, ஜாதகத்தில் இந்த பொண்ணோட ஜாதகப்படி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனால் மாமனார் இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னு அந்த ஜாதக அமைப்பு சொல்லுதுன்னு ஜாதகக்காரன் சொன்னான். நான் அப்படியுமே அம்மாவை கும்பிடுறதுனால அம்மா பார்த்துப்பாங்கன்ட்டு என் தாலியை நீ காப்பாற்றி கொடுமா, அது சிறுசங்க வாழ்க்கையை நான் பிரிக்க விரும்பலை, நானும் அம்மாவை கும்பிட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு அதே பொண்ணு ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணி இருக்காங்க. அப்படி ஒரு தாழ்ந்த மக்களாக இருந்தால் கூட அவங்களோட மனத்தளவில் அவங்க உயர்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்பாடும் அதே மாதிரி பக்தியிலையும் சிறந்து விளங்குறாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அந்த மல்லூர் போய் அன்னதானம் போட சொன்னதுனால அப்புறம் மல்லூருக்கு போய் அந்த ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த ஊரில் போய் அன்னதானம் போடுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நான் நினச்சிக்கிறேன் அம்மா நம்மக்கிட்ட அன்னதானம் போட சொன்னாங்க. அந்த ஊரில் போய் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இங்கே எத்தனை பேர் எங்கள் ஜனங்க பூரா மாலை அன்னதானம் பண்ணுறோம்ல, அந்த அன்னைக்கே நாங்கள் எல்லோரும் நீங்கள் மாலை போட்டு விடுங்க, நாங்கள் மாலை போட்டு அம்மாட்ட செலுத்துகிறோம்னு சொன்னாங்க. அம்மா எனக்கு முன்னாடியே அதை கனவுலையும் காட்டியிருந்தாங்க, தியானத்துலேயும். இந்த சிகப்பு மணி மாலைங்க அந்த ஜனங்க பூரா போட்டிருக்கிற மாதிரி கனவுல உணர்த்தினாங்க. அப்புறம் சரின்னு அம்மா அந்த இடத்துல போய் அன்னதானம் பண்ணி மாலையும் போட சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க அவங்க கேட்க சொன்னதுக்கு. அதே மாதிரி போய் மாலை போட்டு
போகிறோம். அம்மா சொல்கிறாங்க, அங்கே நீ சமைக்கிற சாப்பாடு வந்து விறகு விறகு மூட்டி அடுப்பு எரித்து சாப்பாடு செய்யல, அது ஒரு வேள்விக்கு சமம். அந்த விறகு குச்சி அந்த சமைத்து எரியிறது வந்து வேள்விக்கு சமம். அதில் வெந்து சமைச்சு சாப்பாடு போடுற சாப்பாடு அவ்வளோ புண்ணியம். அத்தனை ஆன்மாவுக்கும் அவ்வளோ ஒரு பக்தியையும் சக்தியையும் முக்தியையும் தரும் அந்த ஆன்மாவுக்கு. அதே மாதிரி அந்த பூர்வ ஜென்ம பாவங்களும் தீர்க்கக்கூடிய இது இருக்குது. அதனால தான் அம்மா என்ன பண்ணாங்க, அமாவாசை அன்னைக்கு அந்த ஊருக்கு அன்னதானத்துக்கு போய் வாழைக்காய் பொரியல் செஞ்சு, நம்ம வீட்டில் செய்வியில் அது மாதிரி வாழைக்காய் பொரியல் செஞ்சு போடு, பாசிப்பயிர் கடைஞ்சி சாம்பார் வச்சு சாப்பாடு போடு, அப்புறம் 2 பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் சாதம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 650 பேர். அவங்க ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அவங்க ஜனங்களுக்கு கொண்டாடக்கூடிய விழாவுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துலையே செஞ்சு அவங்க அத்தனை பேருக்கும் மாலை போட்டு விட்டு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டோம். இந்த சமையல் வேலையை நான் கொஞ்சம் தொடக்கி வச்சுட்டு இந்த மாலை போடுறதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அதையும் அந்த வேலையும் இந்த வேலையும் கவனிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலையில் 8 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சோம். அதுலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த பொண்ணு அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி வடித்து சாதம் கொட்டிக்கிட்டே இருந்தது. இன்னொரு பொண்ணு ஒரு நிறை மாத கர்ப்பிணி. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இதுக்கு அத்தனை தேங்காய் அரைச்சிட்டு வந்து கொடுத்துச்சு. அத்தனை பேருக்கும் வடை சுடுறதுக்கு உண்டான வடைப்பருப்பை பூரா அந்த பொண்ணு தான் அரைச்சிட்டு வந்து கொடுத்தது. பாயசத்துக்கு உண்டான தேங்காய் பச்சரிசி அத்தனையும் அந்த பொண்ணு அரைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 650 பேருக்கு சிறப்பாக அம்மா அங்கே சாப்பாடும் போட வச்சு அந்த ஜனங்களோட வறுமையும் கஷ்டமும் பட்டு அவங்க கண்ணீர் விட்டு கதற போகிறப்ப நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு அந்த மக்களின் கவலைக்காகவே அந்த ஊருக்கு போய் எங்களை அந்த அன்னதானத்தை தொடங்கி செய்ய சொன்னாங்க. அதன்படி போய் எல்லா சாப்பாடும் செஞ்சு போட்டு அந்த அன்னதானத்தை சிறப்பாக முடிச்சுட்டு வந்தோம். அப்போ அந்த வீட்டில் அம்மா சொன்ன மாதிரி இந்த முருகனை போய் கும்பிட்டுட்டு வா, இன்னென்ன இடத்துக்கெல்லாம் போகணும்னு சில இடங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஊரில். ஏன்னா அது பூர்வத்துக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட இடம். அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் ஏதோ அந்த ஊருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. சரின்னு போய் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த தமிழுங்கிறவங்க அம்மா வீட்டில் ஒரு தவளை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வர சொன்னாங்க. அந்த தவளையே நம்ம அந்த ஊருக்கு நான் முன்ன பின்ன போனதே இல்லை. அந்த ஊரோட அடையாளத்தை அப்படியே அந்த போகிற வரைக்கும் இன்னும் அடையாளம் இருக்குமா அந்த தெருங்களில், அத்தனை அடையாளத்தையும் அப்படியே காமிச்சாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற சில்வர் தவளையை அப்படியே எனக்கு கனவுல அப்படியே தியானத்தில் காமிச்சு அந்த தவளையில் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைப் இருக்கிறதையும் காமிச்சு அதில் ஒரு தண்ணி தவளை நிறைய பிடிச்சி கொண்டு வச்சு அந்த வீட்டில் உன் கையால் வச்சுட்டு இந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதம் பண்ணு, இவங்க சாபமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீனு நல்லா இருக்கணும்னு அந்த குடும்பத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போய் பார்த்தா நான் எப்படி அந்த தியானத்தில் பார்த்தோனோ அந்த தவளை அந்த வீட்டில் இருந்துச்சு. முன்ன பின்ன போகாத ஊர், எனக்கு அறிமுகம் இல்லாத ஜனங்க. அந்த ஊருக்கு போய் பார்த்தா நான் எப்படி தியானத்தில் அம்மா உத்தரவு கொடுத்தாங்களோ அதே காட்சிகள் பூரா அங்கே இருந்தது. அப்புறம் அதே மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அவங்களையெல்லாம் வாழ்த்திட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். இதன் மூலம் இந்த மூதாதியர்கள் சாபத்தையும் அம்மா நீக்கி அந்த குடும்பத்துக்கும் உள்ள சாபத்தையும் நீக்கி கர்ம வினையும் ஊழ்வினையும் அழித்து இதன் மூலம் காப்பாற்றிருக்காங்கிறது தெரியுது. இன்னொரு காட்சி காமிச்சாங்க அம்மா. அந்த காட்சியில் என்னன்னா, ஒரு சல்லிய வினைன்னு ஒரு வினை, இந்த வினை வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு அந்த கனவுல காமிக்கிறாங்க எனக்கு தியானத்தில். அதில் பார்த்தா என் முதுகு தண்டு எலும்பு எப்படி இருக்கும், அந்த எலும்பில் இப்போ ரொம்ப காலத்து ஒரு எலும்பு மாதிரி வரிசைக்கு ஒரு கிளிப்பு மாதிரி என்னை பிடிச்சிட்டு இருக்கு முதுகில். அதை நான் எடுத்து பார்க்குறேன், எடுக்கவே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு எலும்பு கூட்டை காமிச்சு அந்த எலும்பை வந்து பிடுங்கி பார்த்தா பிடுங்கவே முடியாமல் ஒரு 5-6 தான் ரொம்ப சிரமப்பட்டு பிடுங்கி போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு எலும்பு எட்டாமல் உயரத்தில் இருக்குது எனக்கு முன்னாடி. அதை அப்படியே ஏறி பிடுங்கினா அந்த எலும்பு வரவே மாட்டேங்குது. உடனே அதுக்கு காவல் கற்றுட்டு ஒருத்தன் இருக்கிறான், அந்த சல்லிய வினைக்கு காவல்காரனாக இருக்கிறவன், என்ன அதை பிடுங்க முடியாத மாதிரி என்ன அழிக்கிற மாதிரி அவன் சண்டைக்கு வராங்கிட்ட. அப்புறம் அம்மாவோட அறையில் அம்மா பேரை சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சண்டை போட்டு அவனை வீழ்த்திட்டு அந்த சல்லிய எலும்பை பிடுங்கி என்னோட கர்ம வினையை அதன் மூலம் முழுசையும் கணிச்சிட்டு நான் ஜெயிச்சு வந்துடுறேன். அந்த மாதிரி அம்மா காமிச்சாங்க. அப்புறம் இந்த மாலை போடுறது இப்போ எனக்கு வந்து அம்மா முன்னாடியே தானே நமக்கு சொன்னாங்க. இந்த இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தானே அம்மா வந்து ஜனங்களுக்கு மாலை போடுற மாதிரி தியானத்தில் காமிச்சாங்க. இப்போ நம்ம போடுற அன்னைக்கு அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நம்ம அதை கேட்கலையே, அம்மா வாயால் கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உடனே முதல்ல தமிழ் வீடு அன்னதானத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே செஞ்சிடலாம் வாங்க சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னடா நமக்கு வந்து நம்ம செய்கிறது சரிதானா, அம்மா வந்து சொல்லலையே நேராகவே
நம்மளுக்கு வந்து கனவுல தானே அந்த தியானத்தில் சொன்னாங்களே அது இந்த கரெக்டு தானே, ஏதாவது தப்பாக செஞ்சிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு திடீர்னு இன்னொரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து கேட்டால் உடனே அம்மா நேராக சொல்லலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் மனசோட ஆதங்கத்தை புரிஞ்சு உடனே எங்கள் சின்ன பொண்ணு கலவையில் படிச்சுட்டு இருந்தா. அவள் கனவுல போய் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு, அதே அமாவாசை அன்னைக்கு மாலை போட்டு வர சொல்லியிருக்காங்க. காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் மாலை போட்டு போகிற மாதிரியும், அதில் இவளும் மாலை போட்டு வர மாதிரியும். இவள் மாலை போட்டு வர்றப்ப நம்ம ஓம் சக்தி மேடைகிட்ட வரவா, அப்போ அம்மாவோட கருவறையிலேருந்து 2 பெண் சக்திங்கள்ன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வா வான்னு இவளை வரவேற்கிறாங்களாம். அந்த மாதிரி கையை காட்டி வா வான்னு கூப்பிடுறாங்களாம். அந்த மாதிரி பார்த்துருக்கா. அப்புறம் அங்கேருந்து அது முடிச்சு பார்த்தா அம்மாவோட ரூமை காமிக்கிறாங்களாம். அம்மாவோட ரூம்லேருந்து அம்மா இருந்துக்கிட்டு, எல்லாரும் அமாவாசைக்கே மாலை போட்டு வர்றீங்களா செவ்வாய்க்கிழமை, ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று சிரிப்பாக சந்தோஷமாக வா வா அப்படின்னு வித்யாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு, அம்மா நான் இப்படி கனவு கண்டேன்னு அன்னைக்கு நான் நினச்ச அடுத்த செகண்ட் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் பார்த்தா இந்த மாதிரி வித்யா சொல்கிறா, அம்மா அம்மா வந்து வாவான்னு அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அமாவாசையில எல்லாம் மாலை போட்டு வரீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னோட பைய மாலையெல்லாம் அங்கே நம்ம வீட்டில் இருக்கேன், நான் எப்படி மாலை போட்டுன்னு கேட்டான். நான் உடனே சொன்னேன், நீ இல்லை பாப்பா, நீ அங்கேயே ஒரு புது பை வாங்கிக்க, புது மாலை வாங்கிக்க, மாலை போட்டு அமாவாசை சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிற மாதிரி அமாவாசையிலே மாலையை செலுத்திட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு அவள் அதன்படி செஞ்சா. அதான் அம்மா சொல்கிறாங்க, நீ இப்போ சொல்லலைன்னு அடுத்த செகண்ட் அம்மா என் உள்ளுக்குள்ளேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நீ இப்போ உங்ககிட்ட நான் நேராக பேசலைன்னு வருத்தப்பட்டியில பற்றியா, உன் மகக்கிட்ட சொல்லி அதை உனக்கு டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி அதை ஃபோன் மூலம் உனக்கு தெரியப்படுத்திட்டேன் பார்த்தியா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு உடனே அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த அன்னதானத்தை பூரா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் மாலை போட்டுவிட்டு சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லா வயசுக்காரவங்களும் வந்து தன்னோட குறைய பிரத்யேர்கிட்ட சொல்கிறேங்கிற ஒரு இது கூட இல்லாமல் அவ்வளோ கண்ணீர் வடித்து, ஒரு தெய்வமே நேராக போய் அங்கே ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த தெய்வத்திட்ட தன்னை மறந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்லி போய் அழுதுட்டு அந்த அவங்களோட கண்ணீர் கதையை சொல்லிட்டு குங்குமம் வச்சு விட சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க. எனக்கு நான் அவ்வளோ ஒரு தாங்க முடியாத ஒரு ஆதங்கமாக இருந்தது. அம்மா பாரு, இந்த மனிதர்களோட மன வேதனையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த நம்மளை கும்பிட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ தவிக்குதுங்களே நம்ம பிள்ளைங்கன்னு நினச்சி அவங்க சார்பாக அம்மா என்ன அனுப்பி அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆறுதல் சொல்லி அத்தனை பேருக்கும் மாலை போட்டு விட்டு சான்னதானம் பண்ணி அவங்களோட மனக்குறையை தீர்த்து அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி ஆசீர்வாதம் நீ பண்ணிட்டு வா, நான் சொன்னது மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம். அதில் ஒரு சின்ன பையன் வந்து அக்கான்னு எனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டான். என்னடா கூப்பிட்றானேன்னு, என்னடா அப்படி குங்குமம் வேணுமா அப்படின்னு, இல்லை அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொன்னான். அக்கா நான் ஒரு அம்மா மேலே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அது சொல்கிறேங்க்கா. எங்கள் அக்கா வந்து தஞ்சாவூரில் படிக்கிறாங்க, கடன் வாங்கி தான் படிக்கிறாங்க பேங்கில். அவ்வளோ கஷ்டப்பட எங்கள் அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. எங்கள் கஷ்டமெல்லாம் தீரணும்னு அம்மாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நைட்டில் உட்காந்து எழுதுவேன், அதை எடுத்துகிட்டு வரேங்க்கா, படித்து காட்டுறேன் பாருங்கன்னு சொன்னான். சரி எடுத்துகிட்டு வாடா படித்து காட்டுறேன்னு அம்மாட்ட படிடாங்கிறேன். அந்த பாட்டை எடுத்து படிக்கிறான். அந்த பாட்டில் ஒவ்வொரு வரியிலையும் என்ன சொல்கிறான்னா, பங்காரம்மாவை பற்றியே தான் எழுதியிருக்கான். அதில் என்ன சொல்கிறேன்னா, பங்காரம்மா எங்கள் கஷ்டங்களெல்லாம் தீர்த்துடு, அதே மாதிரி நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், எங்கள் கண்ணீரை துடைக்க ஓடி வந்துடு, அதே மாதிரி எங்களோட கவலைகள்லாம் போக்கி நீ பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றுதான், அந்த நம்பிக்கையில் தான் இந்த பாட்டை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதை அவன் படிக்க எனக்கு நம்ம பக்தியெல்லாம் இதெல்லாம் என்ன பக்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவனோட கண்ணீர் கதையையும் இந்த 10 வயசு பையனோட வார்த்தையும் எனக்கு நாம்பெல்லாம் அவனோட கால் தூசுக்கு சமமாக தெரிஞ்சிச்சு. அவனோட பக்திக்கு முன்னாடி நம்மலாம் சாதாரணங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அந்த ஒரு உயர்ந்த ஆன்மாக்களின் கண்ணீரை துடைக்க தான் இந்த 2வது அன்னதானம் அம்மா மல்லூரில் பண்ண சொல்லி அந்த அன்னதானத்தை மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அம்மா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்களே, அந்த பூர்வ ஜென்மப்படியும் நான் கும்பிட்ட கடவுள் அந்த ஊரில் முருகனாக இருந்திருக்கு. அந்த முருகன் கோயில் வந்து பெரிய கோயில் இல்லைல்ல, அம்மா சொன்ன மாதிரி ஒரு வேலை மட்டும் ஊனி வச்சுருக்காங்க அந்த ரோட்டு ஓரத்தில். அந்த இதை வந்து ஒரு நம்ம செவ்வாடை கும்பிடுற குடும்பம் தான் ஒன்றுகிட்ட அம்மா தியானத்தில் ஒருத்தங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து முருகனோட அருள் நிறைஞ்சிருக்கு, நீ இந்த கோயிலில் வந்து வேலு வச்சு விளக்கு வச்சு கும்பிட்டினா உன் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவேன், வாழ வைப்பேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க கனவுல போய்.
அவங்க தான் இப்போ அதை எடுத்து கட்டி ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் முருகனை வச்சுருக்காங்க வேலு. அதுக்கு அடுத்த இதில் வந்து ஒரு 10 பேர் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டிடுறாங்க. இந்த மாதிரி இருந்தது. அம்மா எங்களை அந்த கோயிலை கண்டிப்பாக போய் கும்பிடணும்னு சொன்னதுனால அமாவாசை நாள் அன்றைக்கி முருகன் நம்ம சின்னவருக்கும் பிறந்த நாள் அன்னைக்கு. அதனால அம்மா சொல்கிறாங்கன்னு எங்கள் பெண்ணு ஃபோன் பண்ணி சொன்னால், அம்மா அன்னைக்கு சின்னவருக்கு பிறந்த நாளுமா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு புறப்பட்டு அங்கே போய் வேன் வச்சு போய் எல்லாருமே சேர்ந்து போய் கும்பிட்டோம். அப்போ பார்த்தா நாங்கள் போகிறோம், அந்த கதவு பூட்டி இருந்துச்சு. ஐயோ எப்படா இவ்வளோ தூரம் அம்மா சொல்லியும் வந்து சேவிக்க முடியலேன்னு நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அந்த கோயில்காரங்க எப்படி தான் இருந்தாங்க, நான் எங்கே இருக்க அவங்க தூரத்தில் இருக்காங்க, வெளியே மல்லூரில் இருக்கிறவங்க. நாங்கள் இருக்கிறது இங்கே ஒரு கிராமம். எப்படிடா இது பண்ண போகிறோம்னு நினச்சோம். டக்குன்னு பார்த்தா அவங்களே வந்துட்டாங்க. வந்து எண்ணெய், திரி, நெய், விளக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பழம், பூ, தேங்காய்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் அந்த முருகனுக்கு உடச்சி வச்சோம். அவங்க எப்படி வந்தாங்க திடீர்னா, அவங்க மாலை போட்டு மருவத்தூருக்கு மாலை செலுத்துறதுக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஐயோ முருகனுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு, அவங்க அம்மா உணர்த்தியிருக்கு. உடனே எதேச்சியாக திடீர்னு புறப்பட்டுலாம் அவங்களும் வந்திருக்காங்க. நான் எங்களுக்கு அவங்கள பார்த்ததுல சந்தோஷம், அவங்களுக்கு எங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2 பேருமே அவங்களே எண்ணிட்டே விளக்கெல்லாம் கொடுத்து நீங்களே ஏற்றி வைங்கம்மா, நீங்களே கற்பூரம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே ஏற்றி கற்பூரம் கட்டி சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ அந்த முருகன் கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக ரொம்ப தமிழ் விட்டுக்கிட்ட நான் இந்த முருகனை பற்றி சொல்கிறப்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு வேல் மட்டும்தான் இருக்கு, எப்படி வேணிலாமா அவங்களுக்கு இத்தனையும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க, அங்கே முருகன் சச்சுருவா இருக்காரு, அவரோட அருள் கிடைக்கும் அங்கே போயிட்டு வந்தால். ஏன்னா உனக்கும் இந்த முருகனுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீ போய் கும்பிட்டு வான்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போய் கும்பிட்டு வந்தோம். அப்புறம் அந்த முருகன் கோயிலுக்கு என்ன பண்ணோம், இங்கேருந்து போய் அந்த தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அந்த முருகனை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு வராகி அம்மன் கோயிலுக்கு போக சொன்னாங்க. அந்த வராகி அம்மனுக்கும் போய் சக்கரை பொங்கலுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு போங்க. அங்கே பூஜை இப்போ செய்ய மாட்டாங்க, எப்பயாவது ஒரு தடவை தான் செய்வாங்க. நீங்கள் பொருளெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, அவங்க என்னைக்கு செய்கிறாங்களோ அன்னைக்கு செஞ்சு கும்பிட சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. அதே மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் அங்கேயும் கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு அந்த சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனாலையும் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தா நம்ம சின்னவர் வந்து எங்கள் வீட்டில் படுத்திருக்காரு. படுத்துட்டு நான் வேண்டிகிட்டு வந்தேன், முருகா எங்களையெல்லாம் நல்லா வையணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிகிட்டு வந்து கும்பிட்டுட்டு வந்ததுனால நாங்கள் புது வீடு கட்டி குடி போயிருந்தோம். அந்த வீட்டில் முருகன் வந்து நீ இனிமேல் காவலாக இருக்கணும், எங்களுக்கு நீ தான் துணைன்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்தேன். பார்த்தா அன்றைக்கி நைட்டு பூரா முருகன் வந்து எங்கள் வீட்டுக்கு சின்னவர் வந்து படுத்திருக்காரு. அவர் பூரா விடிய காவல் காத்திருக்காரு எங்கள் வீட்டுக்கு. காலையில் வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு எங்கள் சாமி ரூமில் எனக்கு காலெல்லாம் வலிக்குது, காலை பிடிச்சி விடுன்னு சொல்லி வெண்ணிலாட்டை கொடுத்து காலை அமுக்க சொல்கிறாராம். வெண்ணிலா காலை அமுக்கி விட்றாங்க. ஏன்னா விடிய நான் காவல் காத்தேங்கிற மாதிரி எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு காட்சியை முருகன் காமிச்சார். அப்புறம் சின்னவர் வந்து என்ன பண்ணார், இனிமேல் இங்கே எவன் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறான்னு நான் பார்த்துக்கிறேன், சொல்லி பார்ப்பேன், கேட்டால் பார்ப்பேன், இல்லைன்னா அவன் அதுக்கு அடங்கலைன்னா செவில் காட்டி ஒரு அறை விட்டேன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையும் சொன்னார். அதே போல் அதுக்கு பிறகு அந்த புது வீடு கட்டினதுலேருந்து எங்களுக்கு இருந்த தொந்தரவெல்லாம் நம்ம முருகர் கடவுளாகிய நம்ம சின்னவர் வந்து பார்த்தது மூலம் எல்லாம் தீர்ந்து எல்லா பிரச்சனையிலேருந்து எங்களுக்கும் விடுதலை கிடச்சிச்சு. அந்த மல்லூர் ஜனங்களுக்கும் அவங்களோட கர்ம வினை ஊழ்வினை எல்லாம் தீர்ந்து அந்த மூதாதியர்கள் சாபமத்துக்காக தான் அம்மா அங்கே வாழைக்காய் பொரியல் செஞ்சு போட சொல்லியிருந்தாங்க. அதையும் போட்டதுனால அம்மாவாசை அன்னதானத்தினால மூதாதியர்கள் சாபமும் நீங்கி 2 குடும்பத்துக்கும் நிம்மதியான ஒரு வழியை காமிச்சு இந்த தொண்டர்களுக்கு உண்டான உண்மையான பக்தியை நான் ஏற்றுக்கிறேன், நீ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நான் வருவேன், என் காதில் விழுகும்னு அம்மா நிரூபித்து காட்டிய உண்மைதான் இந்த இதன் மூலம் எல்லா கிராமங்களுக்கும் நம்ம அன்னதானத்துக்கு போய் செய்யறதுனால அந்த மக்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியுது. எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு தெய்வங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதேமாரி இந்த சக்தி மூலம் அவங்களுக்கு என்னென்னா தனக்குன்னு ஒரு ஆதரவு காட்டக்கூடிய உலக தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த கிராமத்தொண்டு, கிராம அன்னதானம். அதே மேலே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆன்மீகத்தின் மூலம் அன்பாகவும் பாசமாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு ஊரை இணைக்க முடியுங்கிறது இதன் மூலமும் தெளிவாக புரிய வைக்க முடியும். ஓம் சக்தி.